வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை எச்சரிக்கை. ஏற்கனவே கடந்த புயல், வெள்ளம், நிலச்சரிவிற்கு மிக துல்லியமாக எச்சரிக்கை வழங்கி உள்ளதை உள்ளபடி ஒளிவு மறைவில்லாதபடி திறந்த மனதுடன் நடக்கப் போவதை எச்சரித்த போதிலும் இன்னும் நாம் கொடுத்த எச்சரிக்கை நடந்த பிறகு கூட நாம் கொடுத்தோம் என்ற தகவல் இலங்கைக்கு சென்றடையவில்லை. இன்னும் சொல்லவில்லை, யாரும் சொல்லவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நடக்கப் போவதை முன்கூட்டியே அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட வேண்டி வரும். நீங்கள் இருக்கும் இடம் மேடு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அது மேடு அல்ல. மலைக்கு சென்றால் மலை சரியும், கடலோரம் சென்றால் காற்றும் அலை எழுச்சியும் இருக்கும், உள்ளே வெள்ள பாதிப்பு இருக்கும். உங்களை எங்கே செல்ல சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை. மிக மெல்ல நகரும் நிகழ்வு ஒன்று இலங்கையின் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வரும். அது இப்பொழுது காற்று சுழற்சியாக உருவாகி இருக்கிறது. எப்படியும் நடக்கலாம் என்று எப்பொழுது வெள்ளம் பாதித்ததோ அதற்கு முந்தைய ஒரு வாரமாக அறிவித்து வந்தோம். இறுதியில் இலங்கையிலுடைய ஊடகங்கள் செய்தியையும் பார்த்தேன். எந்த செய்தியிலும் அந்த மழை வரப்போகிறது என்பதை காட்டவில்லையே. மக்கள் அறியாமல் புரியாமல் தெரியாமல் வாழ்கிறார்களே, வெள்ளம் வரப்போகிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்களே என்று கூட தவியோ என்று தவித்தேன். எந்த ஊடகமும் அதை செய்தி வெளியிடவில்லை. அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூட நான் என்னுடைய செய்தி அறிக்கையில தெரிவித்திருந்தேன். ஆகவே சொன்னது போலவே நடந்தது. அவசர நிலையும் பிரகடனம் செய்யப்பட்டது. இன்னும் மீட்பு நிவாரண பணிகள் முடிவடையவில்லை. இந்த நிலையில மீண்டும் நம்முடைய எச்சரிக்கை தொடர்கிறது. பிப்ரவரி 15 வரை முன்னெச்சரிக்கை தொடரட்டும். இலங்கைக்கு கிறிஸ்துமஸுக்கு பிறகு மீண்டும் ஒரு வலுவான நிகழ்வு காத்திருக்கிறது. அது தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் கடந்த நிகழ்வு போல் ஊடுருவி வடக்கும் தெற்குமாக இருக்காமல் கிழக்கும் மேற்குமாக பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி வந்து பிறகு தென் தமிழ்நாடு மற்றும் மத்திய தமிழ்நாடு வழியாக அரபிக்கடல் போகும் நிகழ்வாக இருந்தாலும் வடகிழக்கு மாநிலங்கள், வங்கக்கடலோர மாநிலங்கள், ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே மழை பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அமையும் என்று எச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். மேலும் நிகழ்வு பொங்கலுக்கு இருக்கிறது, பொங்கலுக்கு பிறகும் இருக்கிறது. பிப்ரவரியில கடந்த ஆண்டு போல் அணைகளை நிரப்பும் மழை பிப்ரவரி 15 வரை இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏற்கனவே அறிவித்தபடி வரக்கூடிய 9 தொடங்கக்கூடிய மழை எச்சரித்தபடியே தொடங்கியது. தற்பொழுது இலங்கையோட கிழக்கு கரையில முல்லைத்தீவுக்கும் திரிகோணமலைக்கும் இடப்பட்ட பகுதியில் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. அதாவது புளியகுளம் மற்றும் கொச்சுவாலி பகுதிகளிலே மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. முல்லைத்தீவுக்கும் திரிகோணமலைக்கும் நுழையக்கூடிய மழை வவுனியா வரைக்கும் முன்னேறி மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களின் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்திற்கும் இன்றைக்கு காலை மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இலங்கையை காட்டிலும் தமிழ்நாட்டிற்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை இன்றைக்கு கொடுக்க போகிறது. இலங்கைக்கு அருகிலே நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையை விட தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்தாலும் இலங்கைக்கும் அச்சுறுத்தும் மழைப்பொழிவு காத்திருக்கிறது. திரிகோணமலைக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதி, முல்லைத்தீவிற்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட திரிகோணமலையை மையமாக வைத்து இந்த மழைப்பொழிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இன்றைக்கு காலை மழை தொடங்கி படிப்படியாக இலங்கையோட ஒட்டுமொத்த கிழக்கு கரையோரம் முழுவதுமே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இன்றைக்கு மதிய வாக்கில் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை தொடங்கிவிடும். மதியம் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கும், ஹம்பந்தோட்டா, காலி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கோட்டைக்கும், சிலவுக்கும் மற்றும் புத்தளத்திற்கும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும். இன்றைய மழைப்பொழிவு கிழக்கு கரையோரம் தொடங்கினாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை விட
திருகோணமலைக்கு தெற்கே அம்பாறை, கண்டி மற்றும் கோட்டை, கம்மந்தோட்டா, கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவை நிறைய கொடுக்கும். குறிப்பாக ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதிகளுக்கும் இன்றைய மழைப்பொழிவு கனமாக அமையும். ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட காரணம் உங்களுக்கெல்லாம் புரியும். நிலச்சரிவிற்கு பூகம்பம் அல்ல, நிலநடுக்கம் அல்ல. அதிகமான மழை பொழியும் பொழுது கீழே மண்ணெரிப்பு ஏற்படும் பொழுது மண்ணெரிப்பின் காரணமாக மேலே பாரம் தாங்காமல் இருக்கக்கூடிய கட்டிடங்களும் பாறைகளும் அப்படியே கீழே இறங்க தொடங்கும். அப்பொழுது வெடிப்பு தொடங்கும். வெடிப்பு தொடங்கும் பொழுது வெடிப்புக்குள் நீர் புகும். வெடிப்பு நீர் புகுந்து கரையும் பொழுது மொத்தமாக அந்த மண் சரிந்துவிடும். இதுதான் மண் சரிவிற்கான அடிப்படை காரணம். ஆகவே இப்பொழுது உங்களுடைய பகுதிகளிலே ஏற்கனவே பாதி மண் சரிந்து பெரும்பாலும் நிலச்சரிவால் கடுமையாக சிக்கி தவிக்கிறீர்கள். இருந்தாலும் இன்னும் நிலம் சரியாமல் வெடித்த வெடிப்பிலேயே நீடித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் சரியும் வகையில நிலத்திலே பெருவெடிப்பு இருக்கிற காரணத்தினாலே அந்த வெடிப்பிற்குள் தண்ணீர் புகும். வெடிப்பை நாம் சரி செய்ய முடியாது. ஏதாவது காங்கிரீட் போட்டு அதில் அடைச்சாதான், இல்லைன்னா அந்த வெடிப்புக்குள் கண்டிப்பாக தண்ணீர் புகும். தண்ணீர் புகும் பொழுது எங்கெல்லாம் வெடிப்புல இடைவெளி இருக்கிறதோ அதற்குள் நுழைந்து அந்த நிலத்தை அப்படியே மீண்டும் சரியை செய்யும். வெடித்து இருக்கக்கூடிய இடங்களுக்கு நிலச்சரிவு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே இன்றைய மழைப்பொழிவு நிலச்சரிவை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். தயவு செய்து மழையில வெடிப்பு இருக்கக்கூடிய நிலச்சரிவு நடந்த இடங்களிலே, வெடிப்பு இருக்கக்கூடிய இல்லங்களிலே, அதாவது பாதி இல்லங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லத்தை ரெண்டாக பிளந்து நிற்கிறது. இல்லத்துக்குள்ளறையே மார்பிள் டைல்ஸுக்குள்ளறையே வெடிப்பு. ஆக அந்த இடத்துல தண்ணி புகழ்னா கூட நீண்ட வெடிப்பு ஏதேனும் ஒரு இடத்துல, அதாவது வெளிப்புறங்களிலே தண்ணீர் புகும் பொழுது அந்த கட்டிடத்தையே அப்படியே கீழ் நோக்கி இழுக்கலாம். ஆகையின் காரணமாக வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களிலே நிலச்சரிவு ஏற்படும் என்பதன் காரணமாக மழைப்பொழிவு தொடங்கி தீவிரமடையும் என்பதன் காரணமாக தயவு செய்து ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் பாதுகாப்பான இடங்களில் சென்று வசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இந்த மழைப்பொழிவு பெருவெள்ளத்தை ஏற்படுத்தாது என்றாலும் நிலச்சரிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும், பிற பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கூடுதலாக பொழியும் பொழுது அணைகளிலிருந்து அணை கதவுகள், உங்களுடைய வான் கதவுகள் திறக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையின் காரணமாக மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களிலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக மலைப்பகுதிகளிலே நிலச்சரிவு ஏற்படுத்தும் மலைப்பகுதி மழை அது அணை பகுதிகளுக்கு வந்து அணைகளிலிருந்து ஆறுகளிலே நீரை திறந்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு 9ஆம் தேதி இப்படி இருக்க, 10ஆம் தேதியும் இந்த மழைப்பொழிவு தொடரும். 10ஆம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தீவிர மழைப்பொழிவு இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இல்லத்தை இழந்து வீடுகள் இழந்து வாழ வழி இல்லாமல் குடிசைகளில் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து உங்கள் நிலையை நினைக்கும் பொழுது எனக்கு மனவேதனை வருகிறது. தயவு செய்து தொடர்ந்து நீங்கள் நிவாரண முகாமிலேயே இருங்கள். மீண்டும் திரும்பி புதிய உங்களுடைய வசிப்பிடத்திற்கு வர வேண்டாம். கால்நடைகளையும் அனைத்தையும் மொத்தமாக இழந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்து இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய இந்த உயிரையாவது நாம் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு பாதுகாப்பாக இருப்பதே நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய பணியாக இருக்க வேண்டும். ஆகவே பிப்ரவரி இறுதி வரை உங்களுடைய முன்னெச்சரிக்கை தொடரட்டும். இன்றைய மழைப்பொழிவு பெரும்பாலும் பரவலாக இலங்கை இருந்தாலும் நாளைய மழைப்பொழிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் பலத்த மழை இருக்கிறது என்பதையும், நாளையும் இலங்கையில பரவலான மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இப்படியே இந்த நிகழ்வு மழைப்பொழிவை வரக்கூடிய 15ஆம் தேதி வரை கொடுத்து கொண்டே இருக்கும். இடைவெளி விட்டு மழைப்பொழிவை கொடுக்க போகிற அதே வேளையில 16ஆம் தேதி அடுத்த நிகழ்வு வந்து மீண்டும் கனமழைப்பொழிவை கொடுக்கும். இப்படியே கிறிஸ்துமஸ் வரைக்கும் நிலச்சரிவு ஏற்படுத்தக்கூடிய இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் நிலச்சரிவையும், அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்படலாம் என்பதனால ஆற்றங்கரையோர பகுதிகளிலே தாழ்வான பகுதிகளில் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்துமஸுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு வலிமையானது. இலங்கை கடந்து தமிழ்நாட்டிற்கு பயணிக்கக்கூடியது. இலங்கையின் மீண்டும் ஒரு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இருந்தாலும் கடந்த வெள்ளம் போல் இல்லாவிட்டாலும்
அது வரலாறு காணாத உங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருக்காத வெள்ளமாக இருக்கும் என்று நாம் கணித்திருந்தோம். அதே போல் அமைந்தது. ஆனால் வரக்கூடிய டிசம்பர் இறுதி நாட்கள் நிகழ்வு மழை வெள்ளம் என்பது கடந்த வெள்ளத்தை விட சற்று குறைவாக இருந்தாலும் பாதித்திருக்கிற நிலையினால அது பாதிப்பு மேலும் அதிகப்படுத்தும். ஆகவே கண்டிப்பாக சிறு மழை கூட உங்களை அச்சப்படுத்தும், சிறு மழை கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற நிலையில பெருமழை இந்த மாத இறுதியில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல ஜனவரி முதல் வாரத்திலும் இருக்கிறது, இரண்டாவது வாரத்திலும் இருக்கிறது, மூன்றாவது வார பொங்கல் நாளிலும் இருக்கிறது. இப்படியே பிப்ரவரி மாத 10 தேதி வரைக்கும் உறுதியாக இருக்கிறது. ஜனவரி 26 வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும், ஜனவரி இறுதி மற்றும் பிப்ரவரி முதல் வாரத்தில் மத்திய மாகாணங்களுக்கும், பிப்ரவரி முதல் வாரம் வரை மத்திய மாகாணங்களுக்கும், பிப்ரவரி இறுதி மற்றும் 20 தேதி வரைக்குமே அது ஒட்டுமொத்த தென் மாகாணங்கள், கல்முனை, அம்மந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பிப்ரவரி 15 தேதி வரைக்குமாவது முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இது அச்சமூட்டும் வகையில் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த முறை நான் எச்சரிக்கை கொடுத்த போதும் அது அச்சமூட்ட வகையில் இருந்திருக்குமோ என்று நினைத்து தான் தாமதமாக சொன்னேன். இருந்தாலும் இதற்கு மேலும் நாம் தாமதப்படுத்த கூடாது என்பதற்காக உறக்க சொன்னேன், திறந்த மனதுடன் பேசினேன். அப்படியே நடந்தது. ஆனால் இப்பொழுது அச்சப்பட வேண்டாம், தொடர்ந்து முன்னெச்சரிக்கை இருக்கட்டும். ஏற்கனவே உள்ள பாதிப்பு போல் மீண்டும் மழைப்பொழிவின் காரணமாக வெடிப்பு இடத்துல நில சரியவும், அணைகளில் திறந்து விடப்படக்கூடிய நீர் தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ளம் சூழவும், தொடர்ச்சியாக குடிசை இல்லாதவர்களுக்கு மழைப்பொழிவு கடும் இன்னலையும் அவதியையும் கொடுக்கும் என்பதனால தொடர்ந்து நிவாரண முகாம்களில் தங்கியிருந்தும், தொடர்ந்து மலைப்பகுதிகளில் இருப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுமாறும், தொடர்ந்து பிப்ரவரி 15 வரை முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அச்சமடைய வேண்டாம், நிதானமாக சிந்தித்து இதை முன்னெச்சரிக்கை தகவல் என்று எடுத்துக்கொண்டு நிம்மதியாக நாம் வாழ நல்ல ஒரு இடத்தை தேர்வு செய்து வரக்கூடிய மாதங்களில் ஒரு 2 மாதத்துக்கு, குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு ஒரு நல்ல வசிப்பிடத்தில் வாழ அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.